அடுத்த மாதம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அமேசானோட பிரைம் டேட் 10th anniversary சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் S25 Ultra, iPhone 17 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் ஆஃபர் இருக்கு. அது இல்லாம பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு. அதுல நீங்க வாங்குறதா இருந்தா எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம், எது வாங்கினா உங்களுக்கு வேல்யூவான அப்கிரேடா இருக்கும்னு ஒவ்வொரு பட்ஜெட் செக்மெண்ட்லயுமே டீடைல்டா சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல 10,000 ரூபாய்லாம் ஃபோன் வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா 15,000 ரூபாயிலே வேல்யூவான ஃபோன்ஸ் இருக்கிறது இல்ல. ஆனா இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் ஃபோன் வேல்யூவா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல சாம்சங்கோட M17 இருக்கு. என்னதான் இதுல 90 ஹெர்ட்ஸ்க்கு வாட்டர் டிராப் நாட்ச் டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே இந்த பட்ஜெட்ல ஃபுல் HD ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்ப்ளேயோட வர ஒரே ஃபோன் இதுதான். ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட்டும் இருக்கு. அதே மாதிரி OIS சப்போர்ட்டோட வர 50 MP பிரைமரி கேமராவும் இதுல தான் இருக்கு. அப்புறம் 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோன்னு ப்ராப்பரான ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் இதுல தான் இருக்கு. முக்கியமா தேவையில்லாத ஆப்ஸ், ப்ளோட்வேர்ஸ்லாம் இல்லாம க்ளீன் UIயோட பெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். 6+6 அப்டேட்ஸும் இருக்கு. என்ன இதுல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் டம்மியா இருக்கும். Exynos 1330 யூஸ் பண்ணிருப்பாங்க. பேட்டரியும் 5000 mAh கெபாசிட்டி தான். உங்களுக்கு பேட்டரி கெபாசிட்டி ஜாஸ்தியா வேணும்னா சாம்சங்ல M17E இருக்கு. இதுல 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட Dimensity 6300 யூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன இதுல 120 Hz HD+ LCD டிஸ்ப்ளே தான். 50 MP பிரைமரி, 8 MP செல்ஃபியும் இருக்கு. 6+6 அப்டேட்ஸும் கிடைச்சிரும். நீங்க M17 கம்பேர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் M17E ல டவுன்கிரேட் மாதிரி தான் இருக்கும். ஆனா M17 ஓட 4GB 128GB மாடல் பிரைஸ்க்கு நீங்க M17E 6 128GB வாங்கிக்கலாம். சாய்ஸ் உங்களோடது. நெக்ஸ்ட் அண்டர் 20K லயுமே பாத்தீங்கன்னா சாம்சங்கோட M36 தான் இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்ல இருக்கிற மத்த போன்ஸை கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கே பெட்டர்ன்ற மாதிரி இருக்கு. என்னதான் இதுலயுமே வாட்டர் டிராப் நாட்ச் டிஸ்ப்ளேவா இருந்தாலும் 120 Hz Full HD ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்ப்ளேயோட கொடுத்திருப்பாங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, சூப்பரா இருக்கும். ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் பிளஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. கேமரா இதுலயுமே சூப்பரா இருக்கும். 50 MP பிரைமரி, OIS சப்போர்ட்டோட 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, 13 MP செல்ஃபியும் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 1380 யூஸ் பண்ணிருப்பாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா இருக்கும். அப்புறம் 5000 mAh பேட்டரியோட ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான போன். 6+6 அப்டேட்ஸோட இந்த பட்ஜெட்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு பெட்டரா கிடைச்சிரும். இல்ல எனக்கு இந்த பட்ஜெட்ல வேற ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட Narzo 90 இருக்கு. இதுல ஹைலைட் இதோட பேட்டரி தான். 7000 mAh கெபாசிட்டி கொடுத்திருப்பாங்க. 60 வாட்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. தாராளமா உங்களுக்கு 1.5 நாளைக்கான பேட்டரி லைஃப் கிடைச்சிரும். இவ்வளவு பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்தாலும் போன் நல்லா ஸ்லிம்மா, லைட் வெயிட்டா, கைக்கு அடக்கமா இருக்கும். IP69 ரேட்டிங்கும் இருக்கு. அப்புறம் 120 Hz AMOLED டிஸ்ப்ளே, ஸ்லிம்மான பெசல்ஸோட உங்களுக்கு ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கும். கேமராவுக்கு 50 MP பிரைமரி, 50 MP செல்ஃபியும் இருக்கு. இதெல்லாம் நல்லா கொடுத்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல கை வச்சிட்டாங்க. Dimensity 6400 தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் யூஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹெவி கேம்ஸ்லாம் பண்ண முடியாது. இப்போ அண்டர் 25K ல பாத்தீங்கன்னா iQOO ZNR ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பிரீமியம் டிசைன், குவாட் கோர் டிஸ்ப்ளேயோட பார்க்க சூப்பரா இருக்கும். IP69 ரேட்டிங்கும் இருக்கு. 5700 mAh பேட்டரியோட நல்ல ஸ்லிம்மா, லைட் வெயிட்டா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 7400 யூஸ் பண்ணிருப்பாங்க. இது நல்ல பெர்ஃபார்மர். ரொம்ப நேரம் கேம் விளையாண்டாலும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். 50 MP பிரைமரி, 32 MP செல்ஃபியோட 4K வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ எனக்கு இதே ஸ்பெக்கோட பேட்டரி கொஞ்சம் ஜாஸ்தியா, BGMI CODலாம் ஹை FPS ல விளையாடுற மாதிரி வேணும்னீங்கன்னா Realme Narzo 80 Pro இருக்கு. இதுல 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 7400 இருந்தாலும் BGMI COD 90 FPS ல விளையாடுற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. இது இல்லாம கேமிங்க்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்புறம் 120 Hzக்கு தரமான AMOLED டிஸ்ப்ளேவும் கிடைச்சிரும். 50 MP சோனி சென்சாரோட கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்கும். என்ன இந்த ரெண்டு போன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ப்ளோட்வேர் ஜாஸ்தியா, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பட்ஜெட்ல இருக்கிற ஒரே ஆப்ஷன் சாம்சங்கோட M56 தான். இதுல 120 Hzக்கு தரமான AMOLED டிஸ்ப்ளே இருக்கு. ப்ரொடெக்ஷனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் பிளஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. கேமரா இதுலயுமே சூப்பரா இருக்கும். 50 MP பிரைமரி, OIS சப்போர்ட்டோட 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, 13 MP செல்ஃபியும் இருக்கு. முக்கியமா இந்த பட்ஜெட்ல போட்டோ சாம்பிள்ஸ் பெட்டரா இருக்கிறத தாண்டி வீடியோவுமே சூப்பரா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 1480 யூஸ் பண்ணிருப்பாங்க. 5000 mAh பேட்டரியோட ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான போன். 6+6 அப்டேட்ஸோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓவராலவே இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ரிலையபிளான போனாவும் இருக்கும். அண்டர் 30K ல Qualcomm SoCயோட அதிகமான பேட்டரி, சூப்பரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட ரிலையபிளா வேல்யூவான போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா OnePlus Nord CE6 தான் ஒரே ஆப்ஷன். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 7s Gen 4 யூஸ் பண்ணிருப்பாங்க. BGMI COD 90 FPS ல விளையாடுற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆனா அப்டேட்ல ஃப்ரேம் பூஸ்ட் மூலமா 144 FPS ல விளையாடுற மாதிரி தரப்போறதா சொல்லிருக்காங்க. ஆனா நான் யூஸ் பண்ண வரைக்கும் வரல. மத்தபடி 8000 mAh பேட்டரியோட
டிஸ்பிளேயோட பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்கு. அப்புறம் 1.5K 144Hz ஃபிளாட் AMOLED டிஸ்பிளேயோட டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேணாம், யூஸ் பண்ண அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. என்ன 2+4 அப்டேட்ஸை கொடுத்து சொதப்பிட்டாங்க. கேமராவுமே இந்த பட்ஜெட்ல இது நல்லா தான் இருந்துச்சு. 50MP வித் OIS சப்போர்ட்டோட 32MP செல்ஃபியும் இருக்கு. சாம்பிள்ஸ் பெருசா அடிக்கிற மாதிரி இல்ல. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே 4K ல வீடியோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 40,000 ரூபாய்க்குள்ள வேல்யூவான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடான போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ரீசெண்டா லான்ச் பண்ண Redmi Turbo 5 இருக்கு. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 8500 யூஸ் பண்ணிருப்பாங்க. 7500 mAh பேட்டரி, 100 வாட் சார்ஜரை பாக்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க. 50MP Sony சென்சாரோட பில் குவாலிட்டியுமே தரமா பண்ணிருக்காங்க. முக்கியமா Redmi போன்ஸ்ல பாத்தீங்கன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கும். ஓவராலா வேல்யூவான போன் இந்த பட்ஜெட்ல. ப்ரோ எனக்கு MediaTek SoC இருக்கிற போன்லாம் வேணாம், Qualcomm SoCயோட இருக்கிற மாதிரி ஏதாவது போன் சொல்லுங்கன்றவங்களுக்கு iQOO Neo 10 இப்போ வரைக்குமே பீஸ்ட் தான். பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 8s Gen 4, 10க்கு கேமிங்க்கு Q1 சிப்பும் கொடுத்து 144 FPS ல கேம் விளையாடுற மாதிரி கொடுத்திருப்பாங்க. 7000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அப்புறம் தரமான 144Hz AMOLED டிஸ்பிளேயோட 50MP பிரைமரி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். 32MP செல்ஃபியோட அவுட்புட்டும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் பழசா இருந்தாலும் ரியல் பெர்ஃபார்மன்ஸ் கிங் இதுதான். தாராளமா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு போன்லயுமே பிரச்சனை என்னன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா OnePlus Nord 6 தான் பெஸ்ட் ஆப்ஷன். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 8s Gen 4 யூஸ் பண்ணிருப்பாங்க. BGMI COD ஃப்ரேம் பூஸ்ட் மூலமா 160 FPS வரைக்கும் விளையாடுற மாதிரி கொடுத்திருப்பாங்க. 9000 mAh க்கு மேசிவான பேட்டரி கெபாசிட்டியும் கொடுத்திருப்பாங்க. முக்கியமா இதுல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கும். 4+6 அப்டேட்ஸும் கிடைச்சிரும். அப்புறம் 165Hz க்கு தரமான ஃபிளாட் AMOLED டிஸ்ப்ளே, 50MP Sony சென்சார்னு ஓவராலா வேல்யூவான போனா இருக்கும். நெக்ஸ்ட் பிரீமியம் இன்டென்ஸ் ஸ்மார்ட் போன் பக்கம் வந்தோம்னா ரெண்டே ஆப்ஷன் தான், OnePlus 15R, iQOO 15R. ரெண்டுத்தோட ஸ்பெக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான், பெருசா சேஞ்சஸ் இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் OnePlus 15R போறது தான் பெஸ்ட். ஏன்னா பெரிய டிஸ்ப்ளே, பெட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமா ஹை FPS ல கேம் விளையாடலாம். ஃபைனலா ஃபிளாக்ஷிப் போன்ஸ். இந்த செல்ல ஃபிளாக்ஷிப் போன் வாங்கணும்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபிளாக்ஷிப்புக்கு போறது தான் கிளவரான மூவா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிரைஸ் கட்டா ஆயிருக்கும், ஆஃபர்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நியூ மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா அப்கிரேடும் இருக்கிறது இல்ல. நான் என்ன போனை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். Samsung Galaxy S25 Ultra ரிலையபிளான போன், பிரீமியமான பில்ட் அண்ட் டிசைன், பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட பெஸ்ட் AI ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு 8 for Galaxy யூஸ் பண்ணிருப்பாங்க. காம்ப்ரமைஸ் இல்லாத கேமரானு இத வாங்குறவங்களுக்கு இந்த செல்ல பெஸ்ட் அப்கிரேடா இருக்கும். ஃபைனலா ஐபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா iPhone 17 வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இந்த டைம் லான்ச் பண்ண 17 சீரிஸ்ல இதுதான் வேல்யூவா இருந்துச்சு. ஏன்னா பேஸ் மாடல்லே உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபோன் வாங்க போறேன். முக்கியமா கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்திருக்க வீடியோகிராஃபிக்காக பாத்தீங்கன்னா தாராளமா இதை கன்சிடர் பண்ணலாம். மற்ற விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. அந்த பிரீமியம், செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டின்னு எல்லாமே இதுல பெட்டரா இருக்கும். முக்கியமா ஆப் ஆப்டிமைசேஷனும் சூப்பரா இருக்கும். இந்த சேல்ல பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் மட்டும் இல்லாம பேங்க் ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் போனஸ், EMI ஆப்ஷன், எக்ஸ்க்ளூசிவ் பிரைம் மெம்பர் பெனிஃபிட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி போன் வாங்க போறதுக்கு முன்னாடியும் உங்க நீடுக்கு இது ஓகேவான்னு பார்த்து ரிவ்யூஸ்லாம் நல்லா செக் பண்ணிட்டு வாங்குங்க. இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்க, அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் சொன்ன ஸ்மார்ட் போன்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் அமேசான்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன எல்லா ஸ்மார்ட் போன்ஸோட பெஸ்ட் பை லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.